பாஜக டெல்லி தலைமை பவன் கல்யாண் வழியாக விஜயிடம் பேசுகிறார். பாஜக டெல்லி சொல்லிட்டான் தமிழ்நாடு பாஜக, நீங்கள் ஒன்றும் விஜய்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் எந்த டீலிங் வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், கூட்டணி வர அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம், அப்போ மட்டும் நீங்கள் வாங்க, நீங்கள் பேச்சுவார்த்தாலும் தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி வெளியே வழியாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வழியாக பவன் கல்யாண் வழியாக பண்ணுறாங்க. பவன் கல்யாண் இது வரைக்கும் விஜய்கிட்ட ஒரு 6 வாட்டி பேசிட்டார். போன வாரம் என்ன ஆகிடுச்சுன்னா, இத்தனை நாள் வரைக்கும் விஜய் வந்து காங்கிரஸ் கூட்டணி வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார். பாவம், ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி சேர்த்து போடலான்னு. காங்கிரஸ் திருப்பி வேறு வழி இல்லாமல் டிஎம்கே பக்கம் போனவுடனே விஜய் தனித்து விடப்பட்டார். he was left alone, யாரும் இல்லை அவருக்கு. அப்போ பாஜக ப்ரெஷர் பண்ணுறோம். அது வரைக்கும் பாஜக கொஞ்சம் லோ லெவலில் இருந்தது. திமுக பக்கம் காங்கிரஸ் போன அடுத்த நாள் விஜயை பிடிச்சிக்கிச்சு மறுபடியும். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் காங்கிரஸ் நீங்கள் நம்ப மாட்டேனீங்க, காங்கிரஸ் திமுக பக்கம் போயிடுச்சு, இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க, தனியாக உங்களால் திமுகவை எதிர்கொள்ள முடியாது, அது பகாசுரன் மாதிரி அது பெரிய கட்சி, அது இல்லாமல் நீங்கள் தனியாக போட்டி போட்டிங்கன்னா 30% வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் என்ன நடக்கும்னா, ஆன்டி டிஎம்கே ஓட் சிதறி டிஎம்கே மறுபடியும் வந்துடும். வந்ததுன்னா உங்களுக்கு செம்ம டார்ச்சர். விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை இடித்தாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போவே அவங்க சாம்பிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அரசியலுக்கு வரான்னு தெரிஞ்சு சாம்பிளுக்கு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 1 2 3 3 சாம்பிள் பண்ணாங்க. அந்த 3 சாம்பிளுமே நீங்கள் ஆடி போயிட்டீங்க. இந்த வெறும் ஒரு ட்ரையலுக்கு. நாளைக்கு அவன் திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்களை சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த ஊரை விட்டே காலி பண்ணி ஓட வைப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து செல்ல பிள்ளை, பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். உங்களுக்கு கஷ்டம், ஜெயிலு அதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு பஞ்சு மெத்தால் பழக்கப்பட்ட குழந்தை. உங்களுக்கு வந்து சுகமாக வாழ்ந்தவங்க அதனால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தாங்க முடியாது. கலைஞர், ஜெயலலிதா வேறு விஷயம், அவங்கெல்லாம் வந்து எந்த கஷ்டத்துக்கும் தயாரானாங்க. உங்களால் முடியாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பவன் கல்யாண் மைண்டை மாற்றி அப்புறம் கேட்டாங்க என்ன பண்ணலாம் பவன் கல்யாண்னு கேட்டாங்க விஜய். பவன் கல்யாண் சொன்னாதான், நான் கூட தான் தனியாக போட்டி போட்டேன், போனியார் 0 சீட்டு தான் வந்தது, தோற்று போயிட்டேன். இப்போ பாருங்க நான் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன், ஜம்முன்னு கொடி போட்ட காரில் போகிறேன். அந்த மாதிரி துணை முதலமைச்சராகிறதுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி தரேன், நீங்கள் மட்டும் என்டிஏவில் வந்துடுங்க, மீதி எதையும் நீங்கள் பேசாதீங்க, உங்களுக்கு உண்டான மரியாதை இருக்குன்னு சொன்ன விஜய் தனியாக கட்சி நடத்துறது என்னங்கிற கஷ்டத்தை சிரஞ்சீவி உணர்ந்தார். நாங்கள் உணர்ந்தோம், ஆந்திராவில் நாங்கள் உணர்ந்துருக்கோம். ஆந்திராவில் பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் பார்ட்டிஸ், என்டி ராமராவ் காங்கிரஸ் அப்படி தோக்கடிச்சார். காங்கிரஸ் மட்டுமே ஆண்ட ஒரு மாநிலம் ஆந்திரா. சுதந்திரத்திலேருந்து காங்கிரஸ் மட்டுமே இருந்தது. அதில் அஞ்சையா போன்றவர்களெல்லாம் அவமரியாதைப்படுத்துறான்னு வந்து என்டிஏ வந்து தெலுங்கு தேசம் கட்சி பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் மாற்றி வந்தது அது. அதனால் சொன்னால் கட்சி ஆரம்பிக்கிறதுல இப்போல்லாம் ரொம்ப சாதா கஷ்டம். விஜய் இந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு நீங்கள் திமுகவையும் பகைச்சுண்டு, அதிமுகவையும் பகைச்சுண்டு, பாஜகவையும் பகைச்சுண்டு, காங்கிரஸையும் பகைச்சுண்டு என்ன பண்ண போகிறீங்க? அதில் ஒரு பிரச்சனை குரல் கொடுக்க யார்? அதிமுக பிரச்சனை வந்தால் பாஜக துணை நிற்கும், திமுக பிரச்சனை வந்தால் காங்கிரஸ் துணை நிற்கும். உங்களுக்கு யார் துணை நிற்பாங்க? இப்படி மைண்டை பேசி பவன் கல்யாண் ஒத்துக்கி வச்சிருக்கார். பவன் கல்யாணோட கருத்து பிரகாரம் விஜய் 50 சீட்டு துணை முதலமைச்சர் அப்படின்னா ஓகே பண்ண தயார். நடுவில் அமித்ஷா கூப்பிட்டு எடப்பாடியை சீட் ஷேரிங்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, ஏன்னா இவங்க முடிவு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, பாமக 20, பாஜக 40, அதிமுக 20ன்னு விஜய் வந்தால் கஷ்டமாயிடும். அதனால தான் இந்த பெண்டிங்கா சார்? அதனால தான் பெண்டிங். நம்ம முதல்ல நினச்சோம் எடப்பாடி வந்து சரியாக ஆக்ட் பண்ணல, ஸ்லோ பண்ணுறாரு, டிலே பண்ணுறாரு. ஆனால் நமக்கு கிடைச்ச இன்னொரு தகவல், எடப்பாடினால அது டிலே இல்லை, அமித்ஷா டிலே பண்ண சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் உள்ளே வர சீட் கொடுக்கணும், அப்போ உட்காந்து பேசிக்கலாம், கொஞ்சம் ஒரு 2 நாள் பரவாயில்லன்னு. சரி எப்போ தான் சார் இது முடியும் நீ கேட்கலாம். கெடு கொடுத்துட்டே வராங்க. ஜனநாயகன் பட சென்சார் ஆஃபீஸருக்கு திடீர்னு வைத்தியல் வந்துச்சு, அது உண்மையாக பையன் தெரியாது. அந்த வைத்தியல் 1 வாரம் போஸ்ட்போன்மெண்ட். சிபிஐயில் நேற்று வர வேண்டிய விஜய் 1 வாரம் கழித்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1 வார காலம் கெடு விஜய் கொடுத்துருக்காங்க, சிபிஐயும் ஜனநாயகனும். விஜய் உள்ளுவில் வந்துட்டாருன்னா ஜனநாயகனுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிடும், சிபிஐயும் அவர் விட்டெடுத்து போட்டு கேஸை முடிச்சிடும். விஜய் வரலன்னா
ஜனநாயகம் படம் காலி. விஜய் வந்து விட்னஸ்லேருந்து அக்யூஸ்டாக மாறிடுவார். அது அவருக்கு விஜய்க்கு தெரியும். நிச்சயமா சார். அதே நேரத்தில் வந்து என்டிஏ கூட்டணி வந்து வலுவாக இருக்குது, இதை பார்த்து திமுக பயப்படுதுன்னு திரு மோடி அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அப்போ என்டிஏ கூட்டணி மிக வலுவாக இருக்குன்னா அப்போ புதிய கட்சி எதுவும் உள்ளே வரப்போதா, அதனால தான் ஒரு சமிக்கையாக மோடி அவர்கள் வந்து அந்த பதிவை போட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாள் பேசாத திரு மோடி அவர்கள் இது மெனக்கெட்டு போட்டிருக்காரு, கூட்டணி வலுவாக இருக்கு. மோடி இன்னைக்குமே வருங்காலத்தை அறிந்தவர், நாளைக்கு நடக்க போகிற தெரிஞ்சிக்கூடிய ஒரு விஷயம் உள்ளவர். அவர்கிட்ட கேட்கப்பட்டதான் ஒரு ப்ரீஃபாக விஜய் வந்தால் என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் பாயிண்ட்டு ஒரு பேப்பர் எழுதி கொடுங்க. நான் எப்போ தான் கேட்பார், ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாம் படித்து பார்த்துட்டு ஓகே விஜய்னு போட்டாராம். அவர் பிரைம் மினிஸ்டர் ஓகே பண்ணதுக்கப்புறம் அமித்ஷா கையில் எடுத்துக்கிறார். ஸோ விஜய்க்கு தெரியும் இன்னும் 4 ஆண்டு காலம் பாஜக ஆட்சி தான் மத்தியில் இருக்க போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி தான், அதுக்கப்புறம் பிஜேபி தொடரலாம், இல்லை காங்கிரஸ் தொடரலாம், அது வேறு விஷயம். இந்த 4 ஆண்டு காலம் விஜய் பிஜேபி சொன்ன பேச்சு கேட்கலன்னா எங்கள் எடப்பாடி மனசு உவந்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக கூட்டணியில் வந்தார் இல்லை, ப்ரெஷர் போட்டு தான் வந்தார். எடப்பாடியே ப்ரெஷர் போட்டு வரும்பொழுது விஜய் கொஞ்சம் மைனர் ப்ரெஷர் அப்படி ஒரு வேடிக்கை காமிச்சா உள்ள வந்துட்டு போகிறாரு. விஜய் வரதான் போகிறார் அல்டிமேட்டாக இந்தியக்குள்ளே, அவனு சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர் என்ன கூடன்னா 2 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது, நம்ம யூகத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறோம். விஜயிடம் என்ன சொல்லப்பட்டதான், அவர்கிட்ட ஒரு குரூப்பு, ஐயா நீங்கள் போனீங்கன்னா கிறிஸ்டின் வாக்கு முஸ்லீம் வாக்குலாம் வராது, மைனாரிட்டி வாக்குலாம் போயிடும், உங்களுக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் நீங்களே போய் சேர்ந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். இத்தனைக்கும் பாஜகலையே கிறிஸ்டியன்ஸ் இல்லாமல் இல்லை, ஏகே ஆண்டனி பையன் இருக்கான், நிறைய கிறிஸ்டியன்ஸ் கேரளாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டிலே இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்டியன்ஸ் தான் பாஜகவுக்கு எதிரானவர்கள் இல்லை, மோடிக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் என்ன விஜய்கிட்ட சொன்னாலும் உங்கள் பேர் இமேஜ் கெட்டுப்படுங்க, நீங்கள் பாஜக போவாங்க முடியும்னு கெட்டுப்படு. இது ஜான் ஆரோக்கியசாமி இந்த குரூப் எல்லாம் கிறிஸ்டியன் குரூப் எல்லாம் ரெண்டாவது கிறிஸ்டன் மிஷனரி சொல்லுதான், பணத்தை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம், நீங்கள் ஆட்சியில் உட்காரணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். கிறிஸ்துவ முதலமைச்சராக கிறிஸ்துவ சபாநாயகர் இருந்திருக்கார், கிறிஸ்துவ அமைச்சர் இருந்திருக்கார், கிறிஸ்துவ முதலமைச்சர் என்ன வந்ததில்லை தமிழ்நாட்டில். அப்படி உங்களை உட்கார வைக்கணும்னு நாங்கள் திட்டம் போடும்பொழுது அதுக்கு உண்டான செலவை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? எங்களுக்கு வாட்டிக்கன்லேருந்து பணம் வருமே, வெளிநாட்டிலேருந்து பணம் வருமே, அந்த பணத்தை செலவு பண்ணுறவங்களுக்கு நாங்கள் பின்னாடி இருக்கோம். நீங்கள் எதுக்கு என்டிஏ பக்கம் போனோம், நாங்கள் உங்களை ஜெயிக்க வச்சு காட்டுறோம், எல்லா பேராயர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டு, எல்லா ஆயர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டு அப்படின்னு மாட்டமாக சொல்கிறாங்க. 3வது கேட்டகரி என்ன சொல்லுதான், விஜய் சார் நீங்கள் தனியாக போட்டி போடுங்க, திமுக வந்துடும் பரவாயில்ல, அதிமுக காணாமல் போயிடும். அதிமுக காணாமல் போனாவிட்டு திமுக வர்சஸ் விஜய்னு வந்துடும். அப்போ என்னாகும், இதே திராவிட சித்தாந்தம் விஜய் வச்சிருக்கார், பெரியாரிசம் விஜய் வச்சிருக்கார், திராவிடம் இது இந்த குரூப்பு. ஸோ திராவிட கட்சிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பயணிக்கணும். 100 ஆண்டு காலமாக திராவிடம் 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 பேசி வருவாங்க. 3வது திராவிட கட்சியாக விஜயை உருவாக்குறதுல திராவிட சிந்தனையாளர்களாக சொல்கிறேன், திராவிட சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க, விஜய் நீங்கள் தனியாக போட்டி போட்டு நீங்கள் வந்து அதிமுகவை காலி பண்ணிட்டு திமுகவுக்கு போட்டியாக வந்தீங்கன்னா அடுத்த தேர்தலில் நீங்கள் முதலமைச்சராக இல்லை, இப்போ முடியும், அடுத்த முதலமைச்சர் வரலாம். அப்போ தமிழ்நாட்டின் முதல் கிறிஸ்துவ முதலமைச்சராக வர பெருமை உங்களுக்கு வரும். நாங்கள் பேக்கிங் பண்ணுறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அப்படி தமிழ்நாட்டில் இருக்கணும்னா திமுகவும் விஜய் மட்டும்தான் இருக்கணும். அதிமுக போனால் பரவாயில்ல, ஏன்னா அதிமுக போனால் பரவாயில்லங்கிறத தாண்டி பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, அந்த பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறது முதல் அறியா, அவங்களோட முதல் அஜெண்டாவே இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா திமுக பாஜகன்னு வந்துடும். ஏன்னா இந்த தேர்தலில் விஜய் தனியாக போட்டி போட்டு பாஜக என்டிஏ கூட்டணி இருந்து கண்டிப்பாக தோற்று போயிடும், டிஎம்கே வந்துடும். டிஎம்கே வந்ததுன்னா அதிமுக காணாமல் போயிடுச்சுன்னா எதிர்கட்சியாக பாஜக உட்காந்துதுன்னா அடுத்த தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிச்சா அவங்களுக்கு டேஞ்சர். எப்படிங்க தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரவழைக்க முடியும்? அவங்க அந்த மைனாரிட்டி அந்த தலைவர்கள்லாம் விஜய்கிட்ட ஓதுறாங்க. விஜய் தலை பிச்சிங்கன்னா இப்போ ஒரு பக்கம் மைனாரிட்டியை ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் இவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க, திராவிடியன் ஐடியாலஜி ப்ரெஷர் பண்ணுறாங்க,
பவன் கல்யாண் பேசுகிற பாவம் ரொம்ப மாட்டின் முடிக்கிறார், என்ன பண்ணுறது தெரியாம. ஆனால் அவர் நெருக்கமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் சொன்னாங்களாம், தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் மத்திய அரசாங்கத்தை பகைச்சென்று ஆட்சியில் இருந்ததில்லை. கலைஞர் மட்டும் இருந்தார், ஆட்சி கலைப்பு நடந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்டிஏவாக இருந்தாலும் கை கவுத்தினார், சோனியா காந்தியாக இருந்தாலும் கை கவுத்தினார், மன்மோகன் சிங்காக இருந்தாலும் கை கவுத்தினார். மத்திய அரசாங்கம் நல் உறவு பேணி தமிழ்நாட்டுக்கு வந்து இதை வாங்கிட்டார். கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதாவும் என்னதான் மோடியோட சண்டை போட்டால் கூட மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கல, அவங்க போய்ட்டு நிதி வந்து. ஸ்டாலின் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்ததுனால தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடைக்காத முடிவு பண்ணிட்டார். ஸோ நீங்கள் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் தயவு தேவை அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லப்பட்டது. விஜய் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே முடிவு பண்ணணும்னு அமித்ஷா சொன்னார். விஜய்ஜி ஒரு வாரத்தில் முடிவெடுங்க, நீங்கள் என்ன முடிவு கேட்டு பொறுத்து இல்லை, உங்கள் முடிவை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அதில் தான் மேட்ரு இருக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கைங்கிறதுல தான் ஒரு வாரம் 2 தள்ளி போட்டு வச்சது. காரணமே வந்தீங்கன்னா 2 க்ளோஸு, வரலைன்னா 2 ஓப்பன் பண்ணால் பாம்பு வர மாதிரி வந்ததுன்னா உங்கள் கதை முடிஞ்சுது. இப்போ மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னூட்டி மோடி அவர்கள் வரும்பொழுது ஒரு கூட்டணி அலைன்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஒரே மேடையில் நின்னாங்க. இந்த முறையும் வராங்க. இப்போ விஜய் தாவேக்கா உள்ளே வரும் பட்சத்தில் அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடியே நடக்கும். அப்போ ஒரு அணியில் எல்லாரும் நிற்பாங்கங்கிறது தெரியும். இதை எப்படி பார்க்குறீங்க? மோடி இனிமேல் 10 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சென்னைக்கு வரதா பிளான் பண்ணுறதா நான் கேள்விப்படுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 மீட்டிங்கில் விஜயை சேர்க்கணும்னு பிளான் பண்ணாங்க. பட் விஜய் ஒன்றும் முடிவு, விஜய் ஒரு வாரம் டைம் கேட்டதுனால விஜய் தான் டைம் கேட்டார். ஒரு வாரம் டைம் கொடுத்துருங்க. ஸோ நாளைக்கு விஜய் மோடி முன்னாடி இணைவாருங்கிறதுலாம் நம்ப தகுந்தது இல்லை. ஆனால் நாளைக்கு மோடி வந்து எடப்பாடி கிட்ட அந்த 60 சீட்டு 50 சீட்டாக கொடுங்க அப்படின்னு கொஞ்சம். ஏன்னா அமித்ஷாவை கூட நீங்கள் எடப்பாடி வந்து கொஞ்சம் அசால்ட்டாக டீல் பண்ணலாம், மோடியை டீல் பண்ண முடியும். ஸோ மோடிகிட்ட வந்து அமித்ஷா அடங்கி தான், மோடிகிட்ட பழனிசாமி அடங்கி தான் போகணும், மோடிகிட்ட எடப்பாடி அடங்கி போகணும். இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இப்போ தெரியும் நம்ம ஜெயிக்கணும்னா தாவேக்கா உள்ளே வரணும். ஒரு பக்கம் ஓட்ட தனியாக நின்று பிரிக்கிறதை விட அவங்களும் நம்மளோட வந்துட்டுனா வெற்றி உறுதின்னு தெரியும். அப்போ அவங்களே வந்து ஏன் அதை தடுக்கணும்னு நான் கேட்குறேன். இல்லை, தடுக்கல. அவங்க என்ன, டெல்லி என்ன சொல்லுதான், தமிழக பாஜகவோ அதிமுகவோ இதில் தலையிடாதீங்க, என்டிஏ தலைவர் நீங்கள் தான், இல்லைங்கள விஜயை கொண்டு வரது நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், உங்களுக்கு சாதகமாக தான் நாங்கள் பண்ண போகிறோம். திமுகவை வரவிடாமல் தடுத்து அடுத்த ஆட்சி அதிமுக வரதுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். நீங்கள் குட்டியை குழப்பாதீங்க, நீங்கள் போய் குட்டியை குழப்பினீங்கன்னா வேறு மாதிரி ஆகிப்படும், நாங்கள் வேறு லெவலில் டீல் பண்ணி முடித்து கொண்டாந்து கையில் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் எடப்பாடிக்கு என்ன ஒரு சின்ன கவலைன்னா, விஜய் வருவதால் அவரோட முக்கியத்துவம் குறைஞ்சிருமோன்னு பயப்படுறாரு. புரியுதா உங்களுக்கு? இல்லை, அவர் இப்போ அதெல்லாம் பார்க்கறது இல்லையே. முதல்வர் என்ன அறிவிச்சிருங்க, எனக்கு அது போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு தானே அவர் வந்துட்டார். இல்லை, மைண்ட் வந்துட்டாரு. பட் அவருக்கு என்ன பயம்னா, நாளைக்கு பாஜக என்ன கேம் ஆடுன்னு தெரியாது, நாளைக்கு தேர்தல் முடிவில் எப்படி வரும்னு தெரியாது, என்டிஏக்கு எவ்வளோ ஓட்டு வரும்னு தெரியாது, எவ்வளோ சீட்டு வரும்னு தெரியாது. அப்போ ஏதாவது கேம் ஆடுமோ அப்படின்னு ஒரு பயமும் உள்ளே இருக்கு அவருக்கு. அதே நேரத்தில் மோடி அமித்ஷாவை பகைச்சிக்க முடியல. இப்போ பாஜகவை கண்டு பயப்படாத கட்சிகள் எதுவுமே இல்லை. பயப்படாத ஒரே தலைவர் ஸ்டாலின், மம்தா, வேறு யாருமே கிடையாது. ராகுல்லாம் கூட அடங்கி போயிட்டார். இப்போ என்ன வாங்கின இதில் வந்து போயிட்டார். அதனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, விஜய் வந்து ஒரு வாரம் கெடு, அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவர் முடிவு எடுத்தார்னா, நல்ல முடிவு எடுத்தார்னா என்டிஏ வந்துடுவார். அப்புறம் திருப்பி மோடி அமித்ஷா வந்து அவரை விஜய் வரவேற்று எல்லாம் ஒன்றா கை கூத்து ஃபோட்டோ எடுத்துன்னு கேம்பெயின் ஆரம்பிச்சிடுவார். விஜயோட இன்னும் சொல்லப்பட்டதான், ஐயா நம்ம கட்சியில் பாட்டம் லெஸ்ஸு டாப் ஹெவி, கீழே தொண்டர்களை ஒன்றுமே பூத் கமிட்டியே கிடையாது. இவன்லாம் இளைஞர்கள் ரசிகர் மன்றம் நடத்துகிறவங்க கட்சி நடத்த முடியாது. விசில் அடிச்சுன்னு கை தட்டி மாலைக்கு ஆரத்தி எடுத்து சூட காமிச்சு அந்த மாதிரி வேலை தான் பண்ணுவாங்க. அவங்களால வந்து பூத் கமிட்டி போய் பூத் ஸ்லிப் கொடுக்கறது, வீடு வீடாக போகிறது, அதெல்லாம் அவங்களுக்கு தப்பாக சொல்ல பழக்கம் இல்லை. நம்பி வரதுக்கும் அவங்க தயாராக, ட்ரைனிங் கிடையாது. அவங்க தனியாக போனாங்கன்னா, இப்போ அதிமுக வந்து வச்சுங்க, விஜய் கேம்பெயின் போகிறாருன்னா ஒரு அதிமுக ஒரு 10 பேர் போவோம், பாஜக 10 பேர் போவோம், பாமக ஒரு 20 பேர் போவோம்,
ஜிகே வாசன் கட்சி ஒரு 10 பேர் அனுப்புவோம். ஸோ பலம் சேர்க்கும் உங்களுக்கு. இவங்கெல்லாம் அரசியல் அனுபவம் பெற்றவர்கள். பாஜகவோ அதிமுகவோ பாமகவோ அரசியல் அனுபவம். அவங்களுக்கு எப்படி ஓட்டர் அணுகணும், என்ன பண்ணணும் எல்லாம் தெரியும். இப்போ விஜய் பெரம்பூரில் போட்டி போகிறதா கேள்விப்படுறோம். பெரம்பூர் வில்லிவாக்கம் ஏதாவது ஒன்று போட்டி போட போகிறார். சென்னை சேஃப் சீட் அவருக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். ஆனால் விஜய் மட்டும் ஜெயிச்சு என்னங்க பிரயோஜனம்? விஜய் ஜெயிச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அசம்பிளியில் பேச விடுவாங்களா அவரை? ஒன்றும் வாயை திறக்க முடியாது அவரால். இதுக்கு என்ன அடி போட்டு அடிக்கிறீங்களே, பின்னி எடுத்துருவாங்க. அதனால பாஜக உதவி இல்லாமல் திமுக கோபத்தை விஜய் எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு பவன் கல்யாண் படித்து சொல்லியிருக்கார். மந்திரம் மாதிரி காதில் ஓதியிருக்கார். ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கார். அந்த ஒரு வாரத்தினால மத்திய அரசாங்கம் தள்ளி வச்சிருக்கு. அந்த ஒரு வாரத்துக்கு பிறகு நல்ல முடிவு வந்தால் இந்தியாவில் ஜாயின் பண்ணுவார். இப்போ என்டிஏவுமே தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இங்கே நம்ம கூட்டணிக்கு வந்தால் தான் வெற்றி பெறணும்னு அதை தான் நம்பிட்டாங்களா என்ன? இல்லைங்க, என்டிஏ இப்போ இருக்கிற என்டிஏ விஜய் நம்பி தான் இருக்கிறாங்களா? விஜய் நம்பின்னு இல்லை. இப்போ இருக்கிற கூட்டணி கணக்கு பிரகாரம் 15% பாஜக மினிமம் வச்சுக்கோங்க. 15% பாஜக. அதிமுக ஒரு 25 வச்சா கூட 15% பாஜகக்குன்னா நம்ம 12% தானே எடுக்க முடியும். 12 ஏறி போச்சு வச்சுனா கூட 15 இருக்கு. 15 ஒரு 25 40 அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. 40ங்கிறது கொஞ்சம் டேஞ்சர் மார்க். விஜய்க்கு ஒரு 20 வந்ததுன்னா 60 வச்சுங்க, ஷூர் விக்ட்ரி, கன்ஃபார்ம்டாக விக்ட்ரி. திமுக ஒன்றும் பண்ண முடியாது. 60% 55%லாம் வந்து ஆட்சியாக படிச்சிருக்கணும். ஆனால் விஜய்க்கு அந்த பர்சன்டேஜ் வரலை அப்படின்னா விஜய் இருந்து கூட என்டிஏ தோற்பது உறுதியாயிடும். புரியுதா உங்களுக்கு? விஜய்க்கு ஒரு 5% வருது, ஏடிஎம்கே குறைஞ்சி போச்சுன்னா அப்போ வந்து இது மக்கள் வாக்களிக்கும் முறை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறும். இப்போ போட்டவங்க அப்படியே போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தேர்தலில், சட்டசபை தேர்தலில் ஒரு கட்சிக்கு வாக்கு போட்டாங்க. 6 மாதத்தில் பார்லிமெண்ட் வந்தது, அப்படியே மாற்றி இன்னொரு கட்சிக்கு போட்டு விட்டாங்க. ஜெயலலிதாவை தோக்கடித்தவங்க அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் ஜெயலலிதா ஜெயிக்க வச்சாங்களே. ஸோ மக்கள் மனநிலையை நம்ம கணிக்கவே முடியாதுங்க. நான் வந்து ஜனங்க ஐடிஎம்கே தான் போடுவாங்க, ஏடிஎம் தான் போடுவாங்க, சும்மா அதெல்லாம் ஃப்ராடு. நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு என்னோட 50 ஆண்டு பத்திரிகை துறையில் பார்த்தீங்கன்னா ஜனங்களோட முடிவு அப்படி ஃப்ளிப் ஆகும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க டிஎம்கே போடுவான், ஏடிஎம்கே போடுவோம், ஏடிஎம் போடுவான், அன்றைக்கி டிஎம்கே போடுவோம். அவனை வந்து அவங்களுக்கு கேஜ் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம பேசுறதெல்லாம் ப்ராபபிள்ஸ் தான். நடக்கலாம், இப்படி போகலாம், இப்படி நடக்குமே தவிர இப்படி தான் நடக்கும்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆகவே என்டிஏ கூட்டணி கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அடிக்கிறது வீக்காக இருக்குது. ஏன்னா இன்னும் எந்த காரியம் துவக்கலை. திமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. கூட விசிகே சிபிஎம்லாம் ஒன்றும் வரல. விசிகே டபுள் டிஜிட் கேட்க தான், அவருக்கு 5ன்றதான் இவர் 6 வாங்கி 5 எப்படிங்க ஒத்துப்பாரு? கம்யூனிஸ்ட் 6 கேட்டு 5 கொடுக்குறேன்ட்டாராம். கம்யூனிஸ்ட் 10 கேட்குது. ஸ்டாலின் நல்ல சான்ஸே இல்லைன்ட்டாராம். கம்யூனிஸ்ட் கத்தி பார்க்க எங்கே போக முடியும்? கம்யூனிஸ்ட் என்ன பாஜக கூட்டணியில் போய் தர முடியும்? தனியாக போட்டு டெபாசிட்டே வராது, 100 ஓட்டு வரும். கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அது கல்யாண சுந்தரம் அதெல்லாம் உமாநாத் இருந்த பீரியட்லாம் வேறு, பீராமூர்த்தி இருந்த பீரியட்லாம் வேறு. அப்போல்லாம் உண்மையான கம்யூனிஸ்டுகள் தான் தமிழ்நாட்டில் தான். ஜீவானந்தம்லாம் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டார், கிழிஞ்சி வேஷ்டி கட்டு போனார். தோழர் ஜீவா அந்த மாதிரி தலைவர் நல்ல கண்ணு கஷ்டப்பட்டு இன்னும் பஸ்ஸில் போனவர். அந்த மாதிரி கம்யூனிஸ்ட்லாம் போச்சு. இப்போ மர்சடிஸ் பென்ஸ் கம்யூனிஸ்ட் தான், மர்சடிஸ் பென்ஸ் BMW கம்யூனிஸ்ட். ஸோ இந்த கம்யூனிஸ்ட்டுங்கெல்லாம் திரும்பி டிஎம்கேல வந்து கொடுக்குற வாங்கிட்டு வர வேண்டி தான், விசிக்காக வந்துடும். ஸோ திமுக அணி ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அதுக்கு வலுவான டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு பாஜக அணி இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். திரு விஜய் அவர்கள் வருகைக்கு அப்புறம் விஜய்க்கு அப்புறம் ஆக்டிவாக வந்து நல்லா வந்து அப்போ வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ சொல்கிறேன், வாய்ப்புகள் அதிகம். இந்த கூட்டணி வாய்ப்புகள் வரது ரொம்ப அதிகம். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போதைக்கு யாரும் நீங்கள் குட்டையை குழப்ப வேண்டாம், டெல்லியில் நாங்கள் பார்த்துக்கிறோம், திரு அமித்ஷா அவர்கள் விஜய் வருகை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க டீயும் காஃபியும் வந்து கலக்காதுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும், எப்படி அதை நம்ம அணுகணும்? அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்தே அவருக்கு திமுக அதிமுக கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு வர்றார். ஏன்னா அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சார். பார்லிமெண்ட் தேர்தலில் கணிசமான முறையில் சௌமியான்மை முறையில் மார்ஜினில் தோற்று போனாங்க.
ஓபிஎஸ்லாம் மார்ஜினில் தோற்று போனாங்க. பல இடங்கள் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. பாஜக 2வது இடத்துக்கு வந்து சவுத் மெட்ராஸில் தமிழிசை 2வது இடத்துக்கு வந்தாங்க. இந்த மாதிரி வரதுக்கு காரணமே அண்ணாமலையோட புகழ், பேர், நன்மதிப்பு தான் காரணம். ஸோ அண்ணாமலை சொன்னாலும் நம்ம தனியாக போய் ஜெயிச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கும், எதுக்கு திராவிட கட்சி முதுகில் போனோம் அப்படிங்கிற அவருடைய தப்பாக இருக்கலாம். அவர் அந்த அசுர வேகத்தில் கட்சியை நோட்டான்னு சொன்ன கட்சியை என்டிஏவை 18% வரைக்கும் கொண்டு போனார். என்டிஏவை 18% வரைக்கும் கொண்டு போனார். சொன்னால் இன்னும் ஒரு 2 வருஷம் கொடுத்துருந்தீங்கன்னா, 1 வருஷம் கொடுத்துருந்தீங்கன்னா 25% மாற்றி காட்டுறோம். ஆனால் அந்த மேஜிக் அவருக்கு தெரியும். மோடி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் கோபேக் மோடி, பிளாக் ஃபேகு, கருப்பு கொடி, கருப்பு வலுவெல்லாம் காமிச்சாங்க. அந்த எதிர்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா 100% இருந்து இப்போ 5% வந்துச்சு. தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு காணாம போய் மோடி வாடி வரார் பிரைம் மினிஸ்டர் மாதிரி மாற்றினது அண்ணாமலை. இது மாற்றினது அண்ணாமலை. நல்ல திட்டங்கள்லாம் சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி இந்த திராவிட கட்சிகளோட அந்த பலூன் குத்துற ஊசி மாதிரி பலூனை வச்சு குத்திட்டார். பட்டு நல்லா பலூனை வெட்டி போச்சு. ஸோ மோடி எதிர்ப்பு போச்சு. மோடி எதிர்ப்பு இருந்தால் பாஜக ஜெயிக்க முடியாதுன்னு அண்ணாமலைக்கு தெரியும். ஸோ முதல்ல ஒரு கட்சியை வளர்க்குறத விட்டு மோடி இமேஜை டேமேஜ் பண்ணுறவங்களுக்கு காலி பண்ணார். மோடி இமேஜை வளர்த்து விட்டார், அவர் இமேஜை வளர்த்துட்டார், அப்புறம் கட்சியை வளர்த்தார். இல்லை விஜய் இணைப்பை பற்றி சொல்லும்போது அந்த காஃபியும் டீ இல்லை அது என்னென்னா அவர் மீனிங்கில் சொல்லியிருப்பார். விஜய் அதிமுக எல்லாம் அந்த மாதிரி இருக்கு, நமக்கு தேவை. அவர் என்றைக்குமே தனியாக நிற்கணுன்ற மன்னனில் தான் இருக்கார். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவரோட சொந்த கருத்தை பார்க்கலாம். இது ஒரு தமாஷா சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கு. அவங்க என்ன சினிமாக்காரெல்லாம் இப்படி உள்ளே வந்து என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நன்றி.